வணக்கம். ஸ்ரீயானம. ஊழின் பெருவழி யாவுள. வள்ளுவர் பெருமானுடைய அற்புதமான வாக்கு. இந்த வார்த்தையை நாம கேட்கும் பொழுது நம்முடைய மனமானது கொஞ்சம் தடுமாற்றம் அடையும். எப்படி? கர்மவினை வழியே ஒருவருக்கு ஊழ் வந்து வாட்டும். ஊழ்வினை வினை பயனின் வழியாக ஒருவருக்கு மரணம் வந்து சேரும். மரணத்தை தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. அதனால பயமில்லாமல் வாழ கற்றுக்கணும். வாழ்க்கை வாழ்வதற்கேங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே. அப்போ இந்த வாழ்க்கையை நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ மரணம் எப்போ வேணாலும் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை நினச்சி இன்று வருமோ என்று வருமோ காலன் கொண்டு போக அதை நினச்சிக்கிட்டு பயந்துட்டு இருந்தால் நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த பயம்ங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லாமல் வாழ கற்றுக்கணும். மரணத்தை தவிர்க்கலாம். எப்படி? இப்போ நீங்கள் வண்டி வாகனத்தில் போகிறீங்க, அந்த இடத்துல அந்த வழியாக அந்த பாதை வழியாக வண்டி போகக்கூடாது, நோ என்ட்ரி போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை மீறி அந்த வழியில் போனால் எதிரில் வரக்கூடிய வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்படக்கூடும் இல்லைங்களா? இதை என்ன பண்ணலாம்? நீங்கள் தவிர்த்துக்கலாம். அந்த வழியில் போகக்கூடாத பாதையில் போனால் கண்டிப்பாக விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ விபத்து ஏற்பட்டு மரணம் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போ தெரிந்தே நாம் தவறு செய்யக்கூடாது. இப்போ நோய் வருது, நோய் யாருக்கு வேணாலும் வருமுன் காப்பது நல்லது அப்படிங்கிற மாதிரி நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கிறோம், தியானம் பண்ணுறோம், பிராணாயாமம் பண்ணுறோம், யோகா பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எதிர்ப்பு சக்தி இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம். தூய்மையான காற்று, இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான விஷயங்களை, நம்ம நல்ல உணவு இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ நோய் வருவதற்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் விதி எவ்வளியோ அவ்வளியே மரணம், அதை யாராலும் மாற்ற இயலாது. ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நாம் தவிர்த்துக்கலாம். இப்போ திடீர்னு ஒரு தற்கொலை எண்ணம் வருது ஒருவருக்கு, ஒரு பிரச்சனை, உதாரணம் ஒரு கடன் பிரச்சனை, என்னால் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியாது, என்ன செய்யறதுன்னு தெரியல, குடும்பத்தோடு சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன்னு நினச்சி ஒரு மருந்து சாப்பிட்லான்னு நினைக்கிறாங்க, இல்லை மாடியிலேருந்து எது வேணாலும் நினைக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு நிமிடம் வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்து விட்டால் மரணத்தை தவிர்த்து விடலாம் இல்லையா? இந்த மாதிரி தாங்க சின்ன சின்ன விஷயங்களை தடுமாற்றம் இல்லாமல் தெளிவாக புத்தியை கொண்டு யோசித்து செயல்படுவோமேயானால் மரணத்தை தவிர்த்து விடலாம். மரணம் என்பது ஒரு இனிய பயணம்தான், ஆனாலும் கொடியது. இந்த பூமிக்கு வந்திருக்கோம், நிறைய ஆசைகள் இருக்குது. அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நிறைய ஆசைகள் இருக்கும். அதெல்லாம் நிறைவேறாமல் போனால் அது நிராசை. சொந்த பந்தங்களை விட்டுட்டு போனால் அதுவும் நிராசை. நான் அதை செய்யலான்னு நினச்சேன், இதை செய்யலான்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல, அந்த ஆதங்கத்தோடு செல்லும் பொழுது அதுவும் நிராசை. அப்போது இருக்கும் காலகட்டத்திலேயே சில நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் செய்துவிட்டால் மரணத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. ஐயோ, நான் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்ருக்கேன், நான் அப்படி செஞ்சுருக்கலாமோ, இப்படி செஞ்சுருக்கலாமோ, அதை செஞ்சுருக்கலாமோ, இதை செஞ்சுருக்கலாமோன்னு இப்போ நினைக்கும் நேரத்தை விட ஆரோக்கியமாக இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய காரணம் எத்தனையோ இருக்கு இல்லையா? அப்போ செய்யலாம் இல்லையா? சிறு துளி பெருவெல்லம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் தானம் பண்ணினா கூட அது உங்கள் புண்ணிய கணக்கில் தான் சேரும். சாப்பிட்ருக்க கையோட நாம் ஒருத்தர் உதவி கேட்குறாங்க, இல்லை போன சாப்பாட்டு கையிலே நம்ம இல்லைன்னு சொல்லி அனுப்புனா அது பாவ கணக்கில் தானே சேரும். அந்த மாதிரி வாழக்கூடிய காலத்திலேயே வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற எண்ணத்தில் நம்முடைய எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்கிட்டு
பேசும் வார்த்தைகளில் கவனம் வைத்துக்கொண்டு நல்ல முறையிலே மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறு நாம் உதவி செஞ்சோம்னா நமக்கு அது புண்ணிய கணக்கில் ஆட் ஆகும். மரணம் என்பது ஒரு இனிய பயணம். பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க, கவலைப்பட வேண்டாம். யாராக இருந்தாலுமே. ஷாயனம்.